இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் உடன்குடி. ஒரே ஒரு நொடி கரண்ட் இல்ல, எங்க வீட்டுல மின்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனடியா நம்ம யார அழைக்கிறோம் என்று சொன்னால் தமிழக மின்சார வாரியத்தை. மின்சார ஊழியர்கள் சரியில்லை, சரியா அவங்க ரிப்பேர் செய்யறதில்லை, இப்படி எல்லாம் நிறைய நம்ம விமர்சனங்களை செய்யறோம். ஆனால் இந்த உடன்குடியில நம்முடைய டான்ஜெட்கோ தமிழ்நாடு அரசு மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடைய கடும் உழைப்பினை ஏன் சொல்றேன்னா, நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் நம்முடைய நிலத்திலிருந்து கடலில் நடு கடலில் 8 கிலோமீட்டர் தொலைவு தாண்டி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்க பின்னால பாத்தீங்கன்னா 2 மிகப்பெரிய ராட்சத இயந்திரங்கள் பெருசா இருக்கு பாருங்க. இதுதான் வெளிநாட்டிலிருந்து அல்லது ஒடிசா மற்றும் மற்ற துறைமுகங்களிலிருந்து வரக்கூடிய நிலக்கரியை இங்கு கொண்டு வந்து கடல் மூலம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாகி விட்டது என்றே சொல்லலாம். இங்கிருந்து அந்த நிலக்கரியை எடுத்து இந்த இடத்துல இந்த மிஷின்கள் அவை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமாக உடன்குடி அனல் மின் நிலையம் இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கு சென்று அந்த நிலக்கரியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இதுல பல நூற்றுக்கணக்கான மின்வாரிய ஊழியர்கள் இரவு பகல் என்று பாராது அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க. நடு கடலில் ஆழம் போட்டு இங்கே இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே மிக பாராட்டத்தக்கது. இன்னும் ஒரு சில மாதங்களில நமக்கு 620x2 அதாவது 1320 மெகாவாட், இந்த 1320 மெகாவாட் வந்துருச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டிற்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுல நாராயணன் ஏன் இதெல்லாம் பேசுறாருன்னு பாக்காதீங்க. REC லிமிடெட் என்ற மத்திய அரசு நிறுவனம் தான் இந்த திட்டத்திற்கு கடன் வழங்குகிறது, நிதி உதவி செய்கிறது. அதைவிட மிக சிறப்பானது டான்ஜெட்கோவுடைய தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு. இதற்கு ஈடு இணையே கிடையாது. எவ்வளவு 1000 கோடி ஈடு இணை, அவ்வளவு அருமையான அற்புதமான வேலை. அதனால இனிமேலாவது நாம கரண்ட் போயிடுச்சுன்னா அது அவர்களுடைய தவறுகளால் அல்ல, இயற்கையினால் என்பதை உணர்ந்து நாம கொஞ்சம் அமைதி காக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏனென்று சொன்னால் பெரிய ஒரு உழைப்பை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இதை பார்ப்பவர்கள் அனைவரும் டான்ஜெட் வெப்சைட்ல போய் பாராட்டுங்கள்.